வணக்கம், நான் உங்கள் அனந்தக்கண்ணன். இது உங்களுடைய அனந்தக்கண்ணன்ஸ் டெக்னாலஜி சேனல். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் எல்லாருமே உங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட இண்டிவிஜுவல் யூசர் ஐடி பாஸ்வேர்டை பயன்படுத்தி IFHRMS வெப்சைட்லேருந்து ஒவ்வொரு மாதத்துக்குரிய பேஸ்லிப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். உங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட இண்டிவிஜுவல் யூசர் ஐடி பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரியல அப்படின்னா, ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு சம்பளம் கிரெடிட் ஆனோடனே உங்கள் செல்லுக்கு, உங்கள் நம்பருக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும் IFHRMS வெப்சைட்லேருந்து. அதில் 11 டிஜிட்டில் ஒரு நம்பர் இருக்கும், அதுதான் உங்கள் யூசர் ஐடி. பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா, பழைய பாஸ்வேர்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் டேட் ஆஃப் பர்த்து தான் பாஸ்வேர்டாக இருந்தது. ஸ்பேஸ் விடாமல் நீங்கள் அடிக்கணும். ஆனால் இப்போ IFHRMSல விப்ரோவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏற்கனவே இருந்த பழைய பாஸ்வேர்டை மாற்றிட்டு புதுசாக பாஸ்வேர்டை மாற்ற சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருமே மாற்றிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் மாற்ற தெரியல அப்படின்றவங்களுக்கு அடுத்த ஒரு வீடியோ அந்த பாஸ்வேர்டை எப்படி மாற்றுறதுன்னு சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ உங்களுடைய இண்டிவிஜுவல் யூசர் ஐடி பாஸ்வேர்டை பயன்படுத்தி ஒவ்வொரு மாதமும் பேஸ்லிப்பை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. சர்ச் இன்ஜினில் போய்ட்டு IFHRMS லாகின் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். லாகின் கருவூலம் tn.gov.in அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டில் இருக்குது பாருங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே யூசர் ஐடி பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. யூசர் ஐடியில் பாஸ்வேர்டில் உங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட இண்டிவிஜுவல் யூசர் ஐடியை கொடுங்க. பாஸ்வேர்டை கீழே டைப் பண்ணிக்கோங்க. சைன்இன் கொடுத்துக்குங்க. அடுத்தது இங்கே பாருங்கள், ரைட் சைடில் 3 லைன்ஸ் இருக்குது பாருங்கள் சின்னதாக. ஸோ அதை டச் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா பாருங்கள், பேஸ்லிப், ESR அப்படின்னு சொல்லி நிறைய டீட்டெயில் இருக்குது. நமக்கு தேவை பேஸ்லிப் தான். கீழே பாருங்கள், செலக்ட் மந்த் அப்படின்னு இருக்குது. ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கிங்க. இங்கே எல்லா மாதத்துக்குமே நமக்கு பேஸ்லிப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எந்த மாதம் தேவையோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நாம் வருமான வரி கட்டுறதுக்காக நம்ம மார்ச் 2021 தேவை. ஸோ ஒவ்வொரு அரசு ஊழியரும் ஆசிரியரும் என்ன செய்கிறீங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், மார்ச் 2021 நாம் ஒவ்வொரு மாதமாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ அது மூலிமா நம்ம இன்கம் டேக்ஸ் ஃபார்ம் ஃபில் பண்ண முடியும். இப்போ மார்ச் 2021 நான் கிளிக் பண்ணுறேன். கீழே கோ அப்படின்னு இருக்குது பாருங்கள், அதை கொடுத்துருங்க. இப்போ ஸ்க்ரால் பண்ணி கீழே வாங்க. இங்கே பாருங்கள், மார்ச் 2021 பக்கத்தில் பேஸ்லிப் ப்ளூ கலரில் இருக்குது பாருங்கள், நம்ம டவுன்லோட் ஆகிடுது. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணுமான்னு கேட்குது. ஸோ டவுன்லோட் அப்படின்னு கொடுத்துருங்க. டவுன்லோட் ஆகிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு WPS ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் பெஸ்ட்டு உங்களுக்கு. ஸோ WPS கம்ப்ரெஷன் வியூவரில் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ ஜஸ்ட் ஒன்ஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. EPS ஸ்லிப் அப்படின்றது இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் PDF டு டாக்குமெண்ட் அப்படின்றது பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு ஒன்று கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாஸ்வேர்டு கேட்கும். இந்த பாஸ்வேர்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பே ஸ்லிப்பை ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்கள் டேட் ஆஃப் பர்த்து தான் பாஸ்வேர்டு. அதாவது நாள், மாதம், வருடம் இது எல்லாமே ஸ்பேஸ் விடாமல் டைப் பண்ணுங்கள். இப்போ நான் என்னுடைய டேட் ஆஃப் பர்த்தை டைப் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா பே ஸ்லிப் நமக்கு வந்துருச்சிங்க. இதுபோல் ஒவ்வொரு மாதத்துக்கும் IFHRMS வெப்சைட்லேருந்து உங்கள் மொபைல்லையோ, லேப்டாப்பில், டெஸ்க்டாப்பில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இண்டிவிஜுவலாக நீங்கள் பே ஸ்லிப்பை டவுன்லோட் பண்ணி இன்கம் டேக்ஸ் ஃபார்மை ஃபில் பண்ண முடியும். தேங்க்யூ.